வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினின் பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களோடய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க 30 வயசு ஆகுது, ஒரு வெட்டினரி டாக்டர், கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 31/12/2024 என் கிளினிக் வந்தாங்க. மேரேஜ் 1 இயர் தானே ஆச்சு, இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எக்கே வராது, ஏஎம்ஹெச் 0.97 தான் இருக்குது, நீங்கள் முட்டை தானம் வாங்கி செயற்கை முறையில் தான் கருத்தரிக்கணும், ஐவிஎஃப் தான் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருந்தப்ப அவங்க இல்லை, என்ன மாதிரி கண்ணு மூக்கு வாய் இருக்கணும், என்னோடய குழந்தைய நான் பெற்றுக்கணும், என்ன மாதிரி ஒரு அறிவோ என்னோட ஜெனட்டிக் ட்ரைட்டை என் குழந்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி என்னோட குழந்தையே வருமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஹோமியோபதி மெடிசன் வந்தாங்க. ஹோமியோபதி மெடிசன் வில் டூ ஆல் வண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். அதுக்கு சாட்சி தான் இவங்களோட ரிப்போர்ட்டு. ப்ரொலாக்டின் 24.88 இருந்தது அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட்க்கு 31 வயசு ஆகுது, அவருக்கு ஆஸ்தனோஸ்பெர்மியா, மொட்டிலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அவரோட ஆண் உறுப்பு லைட்டாக பெண்டாக இருக்குன்னு சொன்னாங்க, கார்டி இருந்தது அவருக்கு, அதுக்கும் நான் மருந்து கொடுத்துருந்தேன். பட் இது அவருக்கு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் குழந்தைக்கு ரீசன் இல்லை. இவங்களோட ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தது மட்டும் தான் ரீசன். பட் கடவுள் அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தைய இவங்களுக்கு பிளஸ் பண்ணணும். அது நேச்சுரலாக நடக்கணும். அது என் மூலியமாக ஒரு ஆயுதமாக, ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்கிற கவலைப்படுற தம்பதிகளுக்கு என் மூலியமாக அந்த சந்தோஷத்தை, அந்த பட்டாம்பூச்சிகளை அவங்க வீட்டில் ஆசீர்வதிக்கிறதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.